அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எதை பற்றினா, பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி எப்படி நமக்கு அரசு வேலை கிடைக்கும், அதாவது அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ரகசியத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது ரகசியம் அப்படிங்கிறத விட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் பிஜிடிஆர்பியை 2022 கிளியர் பண்ணி இப்போது அரசு முதுகலை ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்னோடய அனுபவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ஒரு மைண்ட் செட் பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டிலேருந்து விலகவே கூடாது. ஸோ எந்த ஒரு காரியம் எடுத்துட்டாலும் அதில் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் நாம் இருக்கணும். அதே முறையில் தான் நாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணவும் செய்யணும். நம்மளால் முடியாதது வேறு யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கணும். அந்த கிளியர் மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் கையில் இருக்கும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பிஜி டீச்சர் ஆக முடியும். அடுத்ததாக உங்களுக்கு தொடர்ச்சியாக படிக்கிற எண்ணம் இருக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் படிச்சுட்டே இருக்கணும். அது கண்டினியூஸாக படித்தாலும் சரி, இல்லாட்டி கொஞ்சம் பிரேக் எடுத்து படித்தாலும் சரி, பிகினிங்கில் ஒரு குறிப்பிட்ட டைம் லீஸ்ட் ஹார்ஸ் ஒரு 2 to 3 ஹார்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கணும். அது போக போக டைம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் எல்லா போர்ஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறத நீங்கள் எக்கச்சக்க டைம் எழுதி பார்த்துட்டே இருக்கணும், அல்லது நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் படிக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்ல இருந்தும் எனக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் இன்ஸாக நான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த இன்ஸை படிக்கும்போது எனக்கு அந்த ஹோல் கண்டென்ட்டே எகெயின் ரிவைஸ் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. இது எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்ததாக நாம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம படிக்கிறத எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ சில பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சில பேர் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரெக்டான டைம் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த நேரத்தில் படிக்க முடியும், அதாவது காலையிலையா இல்லாட்டி ஈவினிங் டைம்லேயோ எப்போ படிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வைங்க. அந்த டைமில் எவ்வளோ மணி நேரம் உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறத செகண்ட் நோட் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த எவ்வளோ மணி நேரம் உங்களால் படிக்க முடியுதோ அதில் எவ்வளோ நேரம் உங்களால் கண்டினியூஸாக படிக்க முடியும் அப்படிங்கிறத குறித்து வைங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட ஹார்ஸ் நீங்கள் படிப்பீங்க. அது படித்து முடித்ததுக்கப்புறம் எகெயின் அந்த கண்டென்ட்டையே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே டைமில் ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் படித்தது எல்லாமே கரெக்டாக மைண்டில் இருக்கும், அது மறந்து போகவே போகாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் டெய்லி படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷார்ட் பீரியடில் உங்களால் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான எல்லா யூனிட்டையும் கவர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் சரியாக படிக்க முடியும். அப்போ நீங்கள் படிக்கிற செஷன் காலையிலையும் சரி, ஈவினிங்லேயும் சரி, எந்த டைம் அப்படிங்கிறத ஒரு தொடர்ச்சியாக, அதாவது கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் மட்டும் படிச்சுட்டு மித்த நாள் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டினியூஸாக டெய்லி நீங்கள் படிச்சுட்டே இருங்க. வீக்லி ஏதோ ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு பிரேக் விடுங்க. அந்த பிரேக் எதுக்கு அப்படின்னா படிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் அந்த வாரம் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் ஓவராலாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமை எடுத்துக்கணும். இப்படி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குள்ளாரையே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நீங்கள் முதல்ல எவ்வளோ மணி நேரம் படிச்சிங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது உங்களால் ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், இல்லாட்டின்னு 8 மணி நேரமும் உங்களுக்கு படிக்கிற அந்த எபிலிட்டி உங்களுக்கு வரும்.
நான் படிக்க ஆரம்பித்தப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு டார்கெட்டை செட் பண்ணியிருப்பேன். அந்த டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு யூனிட்டுக்கு ஒரு 3 to 4 டேஸ் செட் பண்ணுவேன். அந்த 3 to 4 டேஸில் அந்த யூனிட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். அந்த 4 டேஸில் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் யூனிட்டை வந்து படிக்க ஆரம்பிப்பேன். அந்த 4 டேஸில் ஒரு யூனிட்டை முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சடனாக அடுத்த யூனிட் படிக்க மாட்டேன். அந்த 4 டேஸில் அந்த யூனிட் ஃபுல்லாக என்ன படித்தேனோ அதை வந்து எகெயின் இன்னொரு முறை வந்து படித்து பார்ப்பேன். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம படித்ததெல்லாம் கரெக்டாக மைண்டில் இருக்கா, ஒரு வேர்டை பார்த்தோன்னே நமக்கு ரிமெம்பர் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எவ்வளோ மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சில பேர் வந்து 1 hour படித்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து படித்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேணும் ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டை படித்து முடிக்கிறதுக்கு. ஸோ அப்போது பர்சன் டு பர்சன் வந்து இது டிஃபர் ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டைமை செட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு யூனிட்டை படித்து முடித்ததுக்கப்புறம் செகண்ட் டைமாக அதே யூனிட்டை படிக்கிறீங்க அப்படின்னா அதை விட டைம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து சரியாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது பொருள்படும். ஸோ அப்போது எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் சேம் யூனிட்டை படிச்சுட்டு வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக எடுத்த டைமை விட வந்து இன்னும் கம்மி ஆகிட்டே வரணும். ஸோ அப்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு யூனிட்டை கவர் பண்ணுறதுக்கு 4 டேஸ் எடுத்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டைம் படிக்கும்போது 3 டேஸில் கவர் பண்ணுவீங்க. அதுவே ஒரு 5-6 டைம் பின்னாடி பார்க்கும்போது நீங்கள் ஒரே நாளில் ஒரு யூனிட் ஃபுல்லாகவே கவர் பண்ணுவீங்க. அப்போது உங்களோட அந்த ரீகாலிங் கேப்பபிலிட்டி வந்து இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் வந்து அந்த யூனிட்டை ரிவைஸ் பண்ணி முடிக்க முடியும். இது நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு மட்டுமே இல்லை. சில பேர் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சில பேர் வந்து டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் சரி, நம்மளோட மைண்ட் செட்டிங் தான் நம்மளோட வெற்றியோட ரகசியமாக இருக்கும். உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா இப்போத்துலேருந்தே நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 மணிலேருந்து 6 மணி நேரம் வந்து தொடர்ச்சியாக படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாகும். எது நடந்தாலும் சரி, நான் வந்து ஒரு அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்தோடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் அடுத்து வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக அதிக மார்க் வாங்கி நீங்களும் ஒரு அரசு முதுகலை ஆசிரியராக முடியும். உங்களோட லட்சியம் நிறைவேற எனது வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. வரப்போகிற நாளில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எக்கச்சக்கமான வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ மணி நேரம் படிக்கலாம், அதில் எந்தெந்த டைம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அரசு முதுகலை ஆசிரியர் கனவு நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.